திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி அமைப்போம்ன்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு சேலம் வீரபாண்டியில சொல்லியிருக்காரு. நாங்க தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போன்றாரு. இதுவே முரணா இருக்குல்ல. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போன்றாங்க. இங்க உங்களுக்குள்ளேயே ஒரு நெருக்கம் இல்லாதது போல மொத்தத்துல தெரியுது. நாங்க தானே ஆட்சி அமைப்போம். ஆஹா. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே. அதிமுக தனிப்பெரும்பான்மையா அமைச்சாலும் சரி, ம். கூட்டணி அமைச்சாலும் சரி, ம். என்டிஏ தானே அமைக்க போகுது ஆட்சி. அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதாவது நான் என்டிஏ உங்களுக்குன்னா நான் உங்களை சொல்லலை. ம். திமுக ஒன்றும் அதில் ஒன்றும் இப்போ சந்தேகம் இல்லையே. ரைட். ஆட்சி நாங்கள் அமைக்க போகிறோம். அது எப்படியும் அமைச்சிக்கிறோம். இல்ல நீங்க சொல்ல சொல்ல இன்னும் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆ. கரெக்ட்டுங்களா? சரி. அப்புறம் என்ன? இல்ல கரெக்ட்டான்னு நாங்க கேட்கணும் அத. நான் கரெக்டு தான். கரெக்ட் தான். ம். ம். இல்ல நீங்க கூட்டணி ஆட்சி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி இப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, இன்னும் 1000 ஓட்டு குறைஞ்சிட்டே இருக்கும்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன போய் அது ரீச் ஆகணும்ல கிரவுண்ட்ல. நீங்க ரீச் பண்ணுவீங்கல்ல. எனக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே. அதனால தான் சொன்னேன் நான். ஜெயிக்க போறது நாங்க. ஆ. அது எங்களுள்ள நாங்க என்னமோ பண்ணிட்டு போறோம். ஜெயிக்கிறது நீங்க தான்றீங்க. இப்ப சண்டை பாருங்க. ஓப்பனா பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை பத்தி பேசவே மாட்டீங்க. நானும் பார்த்தேன். கடந்த ஒரு 6-7 இன்டர்வியூ உங்களை பார்த்தேன் வரதுக்கு முன்னாடி. ரொம்ப நாள் ஆச்சு மாதேஷத்தை பார்ப்போமே அப்படின்ட்டு. ம். பார்க்கும்போது ஒரு இடத்துலயும் நீங்க அந்த கேள்வி வைக்கல. காங்கிரஸுக்கும் வச்சிருக்கேன். திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி நீங்க எங்கேயுமே பேசலையே. பேசியிருக்கோம் சார். அப்படி ஒண்ணும் பெருசா சண்டை அதாவது நடக்கலையே. இந்த விவேக் சொல்ற மாதிரி வந்து உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கூடாது. வெளியில பேசணும். ம். இப்போ எங்ககிட்ட கேள்வி கேட்குற மாதிரி பகிரங்கமா கேள்வி கேட்கணும். அதெல்லாம் எதுவுமே கேட்கலையே நீங்க. இல்ல அங்க பெரிய சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எதுங்க ஆ? இப்படி சொல்றீங்க? பெரிய சண்டை இல்லை. என்ன சண்டை? ஃபுல்லா சண்டை தானே. நடந்தது? ஃபுல்லா சீட்டு பிரச்சனை, ஆ. கொள்கை பிரச்சனை. ஓப்பனா இப்ப உங்ககிட்டே அந்த ஒரு வேலுச்சாமி ஆமா. காங்கிரஸ்ல இருந்து ஆமா. அவரு கழுவி ஊத்துறாரு. பட் நீங்க வந்து அப்படியா கடந்து தான் போறீங்க அந்த கேள்வியை. நான் பார்த்தேனே. கடந்தெல்லாம் போலங்க. கேள்வி கேட்டிருக்கோமே. சிரிக்காதீங்க மாதிரி. ஆ? உண்மையிலே கடந்து தான் போனீங்க. சரி, இதுதான் சரி. எங்க ஆட்சி அமைக்க போறது நாங்க என்டிஏ. ம். அதுல எப்படி ஆட்சி அமைக்க போறோன்றத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பிரச்சனை தானே.